வணக்கம் விவாஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஐகேம் தான் விளையாட போகிறோம். இதில் வந்து நம்ம 2 எஸ்கேப் பண்ண போகிறோம். ஈஸி எஸ்கேப்பும் நியூ பை இதை விளையாட போகிறோம். வாங்க நாங்கள் மிஸ்டர் டான் கேமர். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்தாச்சு. வந்தோடனே ஒன்று கொடுத்துட்டாங்கப்பா. இன்னொன்று கிடச்சிருச்சு. நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகணும். இதெல்லாம் நம்மளுக்குலாம் சால்ட் வாட்டர் அரே பாய், இதெல்லாம் எங்களுக்குலாம் ஈஸியான விஷயம். இதெல்லாம் என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பண்ணுறீங்க. சரி வாங்க, நம்ம இங்கே ஒரு ஐ இருக்குது. போடு தையிட. ஆனால் இங்கேயே நிறையா இந்தா காசு. இது எப்படி சொன்னோம்? காசு மூட்டையே ரொம்ப மூட்டை. ரொம்ப கிடச்சிருக்குங்க. ரொம்ப தாச்சும் அறுக்கணும். ரொம்ப ராஜ். இங்கே ஒன்று எடுத்துருக்காங்க. வேறு இங்கே ஒரு ஐ போடு. நம்மளுக்கு 3 ஐ 4 பணக்காசு இருக்குது. இன்னும் ஒன்று போடு. இங்கே ஒன்றும் இல்லை. பேய் பார்ப்போம். கீழே தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குமே. இதை எடுக்கிறதுல ஓகே தானான்னு. இங்கே ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம டேரெக்டாக ஓடுற ரூம்குள்ளே போடுறோம். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எஸ்கேப் பண்ணலாம். நம்மளுக்கு வேண்டியது கிடச்சிச்சு. நம்ம ஈஸியாக எஸ்கேப். ஆமாம், மின்னல் டக்குன்னு ஓடி நம்ம ஜெயிச்சிட்டோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஈஸி தான் விளையாட போகிறோம். டக்குன்னு ஜெயிடா பாரா, ஜெயிச்சிட்றா மாறா. சரி வாங்க உள்ளே போகலாம். வந்தோடனே ஒன்று கொடுத்துட்டீங்க. இதில் தாங்க நான் தோற்றுவேனான்னு ஒரு பயம் வரும். ஏன்னா அதில் வந்து 6, இதில் 12 எக்ஸ்ட்ரா. இங்கே ஒன்று தாங்க கொடுத்துருக்காங்க. ஐயப்பா, இங்கே 3 கொடுத்தா தான்ப்பா என்னால் விளையாட முடியும். ஐயப்பா, கிடச்சிச்சு 3. போடு தையிட. போடு ஒரு ஐ 2 ஐயா. ஆமாம், நான் எங்கே ஐ எடுத்தேன்? அங்கே எடுத்திருப்பேன். நான் கிச்சன் அண்டில் வர்றப்பே எடுத்திருப்பேன். இதுக்குள்ளே எடாடுறப்போ ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டு எல்லாம் லைக் ஷேர் பட்டனை தட்டி விடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேறீங்க நண்பர்களே. அதனால தான் 7 எடுத்துட்டேன். கீழே தான் தூத்துது. மேலே போயிடலாமா? மேலே போயிடலாம். மேலே தான் நிறையா இருக்கும். ஐ திங்க் வேலை எடுத்துடணும் டக்குண்டு. எங்கே அதுக்குள்ளே முடிக்க போகிறாங்க. நம்ம ரொம்ப எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போச்சுடா. பேய் மேலே வந்துருச்சு. ஐயோ, எனக்கு ஒரு செகண்ட் டிக்குன்னு இருக்கு. பேய் ஸ்பெக்கெட் பண்ணுவோம். மேலே தான் இருக்குது. கீழே போதா? கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மெதுவாக போகாத, ஸ்பீடாக போ. என்னால் ஒரு செக்கிங் கூட போட முடியல. போடு 3 இருக்கு. உதவாங்கப்பா. போய் எஸ்கேப் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன். இன்னைக்கு அதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன் மேட்ச்சை ஈஸியாக. இதெல்லாம் வீடியோ போட்டால் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? ஓ, தண்டரா பயன்ட்டேன். இப்போ என்னால் முடிஞ்சால் போடுறது போடுதான். இப்போ நான் வெளியே போகணுமே. இப்போ வெளியே போக வழி தெரியாமல் கிடக்கிறேனே. பார்த்துட்டேன். வாமா மின்னல். இதையும் முடிச்சாச்சு. 2மே ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம இப்போ நார்மல் விளையாடுவோம். நார்மலாக 20 கலெக்ட் பண்ணுமே, பார்த்துக்கலாம். பேய் தானே, விளையாடுவோம். நார்மல்டா. பேய் அதுக்குள்ளேயே வந்து அடிச்சிடாதுல. மண்டையை போட்டு சொட்டையை முடிச்சிடாதீங்கடா. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் கேம் விளையாண்டதில்லை. இந்த மாதிரி கேம்லாம் இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த மாதிரி கேம் நான் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
அதே எனக்கு ஒன்றுமே விளையாட வரல. ரொம்ப கொடுத்துறாங்க. மேலே போகிறதே வேலை. இப்போ டக்குன்னு உள்ளே போட பேய் வந்து அடிச்சிச்சுன்னா மட்டையை போட்டு சொட்டையை போட்டுரும். டேய் ஏண்டா டே 20 கண்டுபிடிக்கட்டா, ஏதாச்சும் ஒன்று தாங்கடா. இந்த உலகத்தை சுற்றிட்டு போவோம். கீழே தான் இருக்கா? கீழே தாங்க இருக்கு. சி நம்ம இடத்துல தாங்க இருக்கு. ஐயோ அது போய் தொலைச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏய் பேய் மேலே போயிட்டியா? இதை ஒன்று எடு, இந்த ஐயை ஒன்று எடு. டக்குன்னு அழியடா. டக்குன்னு ரூம்குள்ளே போ. அடப்பாவி, இங்கே ஒரு ஐ இருக்குது. டே இங்கே என்ன ஒன்றுமே கொடுக்கல நீங்கள். இங்கே தான்டா எப்பயுமே கொடுப்பீங்க. கொடுத்துறேன். இந்த டே இங்கே நீங்கள் ஒன்று மட்டும் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக நீ மேலே அலைய விட்ருவாங்க. அதெல்லாம் விட்டா ஹென்ட்ரிக்கு போக போகிறேன். ஹென்ட்ரிக்கு நான் அலைய விடுவேன். ஹென்ட்ரிக்கு ஏய் தேவியா நான் பையன்ட்டேன். டேய் சிரிக்காதரா. போச்சு நெருங்குதே. போச்சு போச்சு போச்சு. டே விட்டு தொலைடா. டேய் டிவி போய் தொலை. எவ்வளோ நேரம் இங்கே இருப்ப? இப்போ கண்டிப்பாக மேலே போகும், கீழே போகும். ஏற்கனவே மேலே போயிடுச்சு, அப்போ கீழே தான் போகும். அப்போ நம்ம மேலே ஜூட் போட்டுடணும். எங்கே இருக்குது? வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம ஐயா வேஸ்ட் மேலே போயிருக்குங்க. ஐயோ இதுக்கு அறிவே இல்லையா? நம்ம எங்கே போகிறோமோ அங்கே தான் போகுது. மேலேயே நம்ம போய் ஜெயிச்சிடலாங்க. மேலேயே நிறையா கொடுத்து வச்சுருப்பாங்க. ரம்பத்தை வேறு எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இங்கே என்ன கண்ணாடி இருக்குது? என் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. இந்த கீழே இருந்துச்சு. ஐயோ ஒரு வாட்டி பயந்துக்கிட்டே இருப்போமா? இல்லை புரியல எங்களுக்கு. கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் டல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு, அவ்வளோதான். நீங்கள் லைக்கே போடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாங்க எனக்கு மன வருத்தமாக இருக்குது. வியூஸ்லாம் நிறையா போகுது. இப்போ கீழே போயிருக்கா? இப்போ நம்ம ஆமாம் மின்னல் மாதிரி ஜூட் அடிக்கணும். ஏய் டக்குன்றா. தண்டமா எடுப்பேன். புள்ளிங்கோ இருக்குதுன்னு ஆடக்கூடாது. என்னைய ஓட விட்டு அழுக வைக்கக்கூடாதே. அண்ணனை மேலே வைக்காதீங்கடா. அண்ணனுக்கு பயம்டா. சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா. ஐய கொடுக்கடா. ஐய தாண்டா வேணும் எனக்கு. இப்போ டக்குன்னு இங்கே போயிடுவோம். 3 கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ரம்போ இங்கே இருக்குது. ரம்பம் இங்கே என்ன இருக்குது? எங்கேயோ இறக்கி விட்ருவோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இவ்வளோ வந்து கீழே இறங்குது. இப்போ ஒரு நாளாக செக்கிங் போட்டுருந்தேன். ஐயே இல்லையே. இப்போ ரேட்டு இங்கே இருக்குது. ஐயே இல்லைன்னு சொன்னோடனே கொடுத்துட்றாங்க. இப்போ பாபா இது வந்த இடம்பா சாமி. வந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம செத்துருவோம். நம்ம புது வழியில் போவோம். ஏய் என்னோட ஜெர்க்கடிக்க விட்டுறீடா. டே ஜெர்க்கடிக்குதுடா. அடி கொஞ்சம் கூல்டிங் விளாடு. இங்கேயாவது வச்சுக்கீரா? இதாச்சும் நான் என்ன பண்ணேன்? டே டக்குன்னு போனோம்.
டக்குன்னு போடா. கக்கூஸ் கிட்டலாம் அரைச்சிட்டாங்கப்பா. ஐயப்பா பாய் பேர் வந்துருச்சுடா மேலே. ஐயோப்போ டேய் கக்கூனே பாத்ரூம்டா. இது பாத்ரூம்லேயே நீ அள்ள வைக்கிறீங்க. அதெல்லாம் யாட்ரா செப்பல் இது. இன்னும் 3 கண்டுபிடிச்சா மாமா மின்னல் மாதிரி கீழே போயிடலாம். இந்த மாதிரி ஐஸ் கேம் மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கேம் வேணுமோ அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பார்த்தா விளையாட முடியும். கிராணி போடலாமா, ஐஸ்கிரீம் போடலாமா, மிஸ்டர் மீட் போடலாமா, ஈவில் நல் போடலாமா, டெட் பக். நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கையில் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டுமே தான் உண்டு. இந்த பேய் எப்போ போதோ அதே மாதிரி தான் நான் வெளியே போவேன். பயமாக இருக்குல்ல. டேய் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கடா. பாத் டப்பில் குளிடா. பையன் கீழே இறங்கிட்டேன். இங்கேயே கொடுத்து முடிச்சிருங்கடா. போடு 1 மட்டும் கொடுங்கடா. இனிமேல் 1க்கு நான் எங்கே ஒன்றுடா. டே கீழே மட்டும் போக வச்சிடாதீடா. கீழே போகிறனாலே எனக்கு கலைச்சிடா. டே தம்பி கொடுங்கடா. டே 1 மட்டும்டா. டே 1 மட்டும்டா. டே தம்பிகளா. ஐயோ எனக்கு விளையாட பயமாக இருக்குது. ஐயோப்பா இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நான் செத்து போயிடுவேன். ஒன்று கொடுங்கடா. இப்போ நான் மேலே போயிடுச்சுன்னா இப்போ ஏன் கீழே இறங்குறேன்னா நான் கீழே போயிட்டு மாமா மின்னல் மாதிரி வர்றதுக்குதேன். அப்படா நான் போட்டிருக்கிறது நல்ல பிளான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் நான் பேயை காட்ட முடியாது. வந்துடுச்சுல பேய் அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணலாமா? மேலே போச்சு. சூப்பர். பாடி கொஞ்சம் வாட்டர் மேலே மண்டையில் வாமா மின்னல். அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். நம்ம வெற்றி பட்டுட்டோமாரா. நான் கொஞ்ச நேரம் பேச வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு இந்த கேமு கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. நம்ம கிட்ட எப்படின்னா அந்த லேடரில் ஏறுறப்ப நம்மளை அடிச்சிருது. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு நான் இதை விளையாட முடியும். இங்கே பாருங்கள், நான் அன்லாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னால் நான் நெக்ஸ்ட்டு பண்ணுவேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இருக்குது. சரி காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ காய்ஸ். பாய்.